இல்ல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இந்த டீம் நான் பிளேயிங் 11 போடும்போது, யார வுட்டுட்டு போடுறது? எல்லாருமே நல்ல பிளேயரா இருக்காங்க. எப்படி டிசி மட்டும் வருஷம் வருஷம் இப்படி எடுத்து வச்சுர்றாங்க நல்ல நல்ல பிளேயரா? ஆனா ஏன் இவங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இன்னும் ஒரு கப் கூட வாங்கலங்கிறது எனக்கு அதிசயமா இருக்கு. சரி, இப்போ கேஎல் ஓப்பனிங் தான் ஆட போறாருன்ட்டு நியூஸ்லாம் வந்திருக்கு. இப்போ கேஎல் வித் பென்டக்கட் நிசங்காவா இல்ல கேஎல் வித் போரலா? நான் கேஎல் வித் போரல்னு சொல்றேன். ஏன்னா கீழே உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். நான் ஒண்ணு கேக்குறேன். நிதிஷ் ராணா வந்து ஸ்டீல் பிரைஸ் 3.4 கோடிக்கு வந்து அப்படியே ராஜஸ்தான் கிட்ட ட்ரேட் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்டீலா இல்ல. அந்த ஸ்டீல்னாலதான் வந்து இல்ல இப்ப வந்து டிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இப்போ ஸ்டெபிலிட்டி ஆட் ஆயிருக்கு நிதிஷ் ராணா வந்ததுனால. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல் கப்பை ஜெயிக்கிறதுக்கு இதோட ஒரு 11 பேர் வேணுமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு டீம் தான் இது. போன வருஷமே ஜஸ்ட் மிஸ் ஆகி பிளே ஆஃப்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதனால எந்த டீமை பத்தி நீங்க பார்க்க போறேன்னா த ஒன் அண்ட் ஒன்லி டிசி தான். ரொம்ப வருஷமா விளையாண்டு கப்புக்காக ஆர்சிபி மாதிரியே காத்துட்டு இருக்காங்க. சரி, உங்க டீம்ல என்னென்னலாம் பிளஸ் என்னென்னலாம் மைனஸ், எப்படி ஃபாரின் காம்போ செட் பண்ண போறாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது கூட சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா எங்க சேனல்ல ஜாயின் பட்டன் ஆட் ஆயிருக்கும். உங்களால முடிஞ்சா மெம்பரா ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம எப்பயும் போல பேட்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். எப்படி இருக்கு பேட்டிங்? நிசங்கா, பென்டக்கட், பெரிய நேம்ஸா இருக்கு. மில்லர், ஸ்டப்ஸ், ஏங்க அங்க பெரிய 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 நேம் நேம்ஸா இருக்கு. அந்த நேம்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. கேஎல், அபிஷேக் இல்ல போரல் ஃபாரின் ஆப்ஷன் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் ஆப்ஷன்ஸ்லாம் பெரிய பெரிய நேம் இருக்கு. இல்ல. நான் என்ன நெனைக்கிறேன்னா, இந்த டீம் நான் பிளேயிங் 11 போடும்போது, யார வுட்டுட்டு போடுறது? எல்லாருமே நல்ல பிளேயரா இருக்காங்க. எப்படி டிசி மட்டும் வருஷம் வருஷம் இப்படி எடுத்து வச்சுர்றாங்க நல்ல நல்ல பிளேயரா? ஆனா ஏன் இவங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இன்னும் ஒரு கப் கூட வாங்கலங்கிறது எனக்கு அதிசயமா இருக்கு. பயங்கரமான டீமா இருக்கு. இல்ல டாமினேட் பண்ற எனக்கு டீம். தெரிஞ்சு ஃபாரின் காம்பினேஷன் வந்து பிக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமா ரொம்ப இருக்கும். கஷ்டமா இருக்கு. நீங்க வந்து பென்டக்கட்டா 10 வச்சுங்க. வவீலான்னா 2 ஃபாரின் பாஸ் பவுலரோ இல்ல மில்லரே வந்து பினிஷிங்ல வைக்க முடியாது. ம். அபிஷேக் போரலே ஆடலாம். ஆடுவாங்களா? டாப்ல எல்லாருமே ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனோட போவாங்க. ம். நம்ம அந்த காம்பினேஷன்லயே போனாலும் போவாங்க. ம். பேட்டிங் லைனப் செட் பண்றதே கஷ்டம். அசிதோஷ் சர்மா, ம். யுவராஜ் நிக்கம், இது ஒரு பேட்டிங் இருக்கு. ம். அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. பயங்கரமான பேட்டிங் லைனப் இருக்கு. ஐபிஎல்ல மத்த டீமுக்குலாம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. டேய் நான் இவன் இந்த மேட் கண்ட்ரி இன்ஜுரி இல்ல மேட் கண்ட்ரி நேதன் எல்லிஸ் இன்ஜுரி ரூல்ட் அவுட். ஃபெர்கூசன் வந்து 7 மேட்ச் கிடையாது. அதே மாதிரி வந்து சாம்கர் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீமும் இருக்காங்க. இவனுக்கு மட்டும் கார்னர்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறேன். டேய் நாங்க எடுத்து வச்ச எல்லா பிளேயரும் ஃபார்ம்ல இருக்கிறோம். ம். இன்ஜுரி இல்லாம இருக்கும். இப்ப வாங்கடா இந்த ஐபிஎல் எங்களுக்கு தாண்டா இருக்கிறாங்க. காம்பினேஷன் மட்டும் செட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் டீம். நிதிஷ் ராணா, இந்தியா ஆடியோர் ஸ்டப்ஸ் எப்பயுமே நல்லா விளையாடுறாரு. ஐபிஎல்லும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவும் சரி. மில்லர் ஆடுறாங்களா? இல்ல மேல வந்து 10 நிமிஷங்க பிளஸ் ஸ்லாஷ் பென்டக்கட் ஆடுறாங்களாங்கிறது மட்டும் தான் ஒரே கேள்வி. பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பினிஷிங் இருக்கு. அதே மாதிரி வந்து கன்சல்டேட் பண்ணி ஆடுறதுக்கு ஆள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கன்சல்டேட் பண்ணி ஆடுறதுக்கு நம்ம கேஎல் ராகுல் இருக்கிறாரு. ம். ஒரு மீட்டர் விட்டுட்டு கிரிக்கெட் இஸ் ஒரு மீட்டர் விட்டாலும் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட்ன்றவர். அதெல்லாம் ம். பிரச்சனையே கிடையாது. டீம் நல்ல டீம் தான். எப்படி ஆடுறாங்க பொறுத்து இருக்கு. போன வருஷம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 7 மேட்ச் முடியும் போது டாப் 1ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி தடம் புரண்டு போனாங்கன்னே தெரியல. இந்த வருஷம் அது நடக்காம இருக்கணுமா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சரி, இப்போ கேஎல் ஓப்பனிங் தான் ஆட போறாருன்ட்டு நியூஸ்லாம் வந்திருக்கு. இப்போ கேஎல் வித் பென்டக்கட் நிசங்காவா இல்ல கேஎல் வித் போரலா? நான் கேஎல் வித் போரல்னு சொல்றேன். ஏன்னா கீழே உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். என் ஏன்னா தலைவன் பிரிட்டிஷ் பென்டக்கட்டும் பிரித்திஷா இருக்கு. ஆனா பிரித்திஷா எந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியல. அதனால நான் போறேன்னு சொன்னேன். ஏன்னா போரலுமே ஓப்பனிங் பண்ணிருக்காரு. நான் ஏன் பென்டக்கட் நிசங்கா சொல்லினா அவங்க இன்னமே ஐபிஎல் வந்து பெருசா ஆடல. இப்ப ஐபிஎல் இப்பதான் வராங்க. அதனால அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணி போவாங்கன்னு தெரியல. அதனால கேஎல் போரல்னு சொல்றேன். அதுக்கு ஏன்னா அது கீழே உங்களுக்கு நிதிஷ் ராணா எல்லாமே இருக்காங்க. ஓகேவா? இந்த பிளேயிங் லெவன் பேட்டிங் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிளேயிங் லெவன் போட்டாலே கஷ்டமா இருக்கு. யார உள்ள எடுக்கிறது யார வெளியே போடுறதுன்னே தெரியல. அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு பிளேயிங் லெவன் போடுறது. சரி, மில்லர் ஆடுவாரா? என்ன நீங்க என்னன்னா, ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு ஃபாரினர் இல்லன்னு தினேஷ் சொன்னா, இந்த இந்த ஓப்பனரே போன வருஷம் ப்ரூவ் பண்ண ஓப்பனர் தானே. கேஎல், அபிஷேக் போரல பயங்கரமா ஓப்பன் பண்ணி குடுத்துருக்காங்க. அதனால எனக்கு என்னமோ ஓப்பனிங்ல ஒரு ஃபாரினர் ஜாயின் பண்ணுவான்னு எனக்கு தோணல. ஒருவேளை அபிஷேக் போரல் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தா
யோசிப்பாங்களே ஒழிய மற்றபடியெல்லாம் வேணும்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. இல்ல அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த டீமோட ஃபினிஷர் பாரு, மில்லரு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், பத்தாவதுக்கு அக்ஷர் பட்டேல். எப்பா சாமி, இது என்னதுக்கு ஃபினிஷர்லேயே கடப்பார ஃபினிஷர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த டீமுக்கு? ப்ரோ பயங்கரமா. ஃபாரின் பிளேயர்ல 2 பேர் கன்ஃபார்ம், ம் ஸ்டப்ஸும் ம் ஸ்டார்க்கு கன்ஃபார்ம். மீதி 2 பேர் யார் ஆடுறாங்கிறது தான் இங்க வந்து பிரச்சனை. இங்க பாரு, அதான் ரொம்ப ரொம்ப ஸ்டம்ப்ஸு கேள்விக்குறியான்னு இருக்கு. ஸ்டம்ப்ஸு மில்லரு, எப்பா போட போட ஃபினிஷ் தான் வந்துகிட்டே இருக்கு உனக்கு. மில்லருமே உனக்கு இந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் வேகமாக வந்துச்சுன்னா நின்று அடிக்கிற தராரு இப்போ இருக்க மில்லரு. பார்த்துருக்கோம். என்ன ஒரு கொஞ்சம் இந்த முக்கியமான மேட்சஸ்லாம் ஆட மாட்டேங்கிறாரு. மற்றபடி எல்லா மேட்ச்லையும் உனக்கு பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாரு. இல்ல இப்போ உங்களுக்கு இந்த டீம்ல உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயருக்குமே நல்ல ஆப்ஷன் இருக்கு, பேக்கப்புக்கும் நல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க அபிஷேக் போற ஆளுனா பிருத்திவிஷா இருக்காரு. இன்கேஸ் நீங்க நட்ராஜ், முகேஷ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அப்புறம் இங்கிடிக்கு சமீரா, இல்ல ஸ்டார்க்கு பதிலா சமீரா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. சரி ஓகே, இப்போ பவுலிங்ல நட்ராஜ் ஆடுவாங்களா? ஏன்னா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வருஷமும். ஆட மாட்டாங்க. நட்ராஜ் ஏன்னா நம்புறாங்க. இல்ல நான் வேற பிளேயிங் லெவல்ல போட்டு வச்சிருக்கேன். ப்ரோ ஆசிப் நபி வந்து சென்சேஷனல் பேர் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு. அதனால வந்து ஆக்கூப் நபி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நிகிடி ஆடிடுவாங்க. நிகிடி கண்டிப்பா இங்கிடி மேல ஆடுவாங்க. பெண்ட கட்டு மேலேயோ இல்ல வந்து கீழே மில்லர் மேலேயோ கை வச்சுட்டு 2 ஃபாரின் பவுலர்ஸோட ஆடிடுவாங்க. ஆனா நிகிடி ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்கிறாரு. அவரை யாருமே டீக் அவுட் பண்ண முடியல, யாருமே அடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா முகேஷ், ம் நட்டு, ஆக்யூப் நபி யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. 3 பேத்துல யாரோ ஒருத்தர் ஆடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஃபாரின் பவுலர் ஆப்ஷனுக்குமே வந்து கைல் ஜெமிசனு, லுங்கி இங்கிடி, அப்புறமேட்டு வச்சுங்களேன், அப்புறமேட்டு வந்து சமீரா இருக்கிறார். 3 பேர் இருக்காங்க. இப்ப ஸ்டார்க்கு இன்ஜுரி ஆனாலுமே பிரச்சனை கிடையாது, பேக்கப்புமே நல்லா இருக்கு. அதனால வந்து நல்ல பவுலிங் யூனிட், நல்ல ஸ்பின் அட்டாக்கு, அதே மாதிரி நல்ல மிடில் ஆர்டரு, நல்ல பினிஷரு, நல்ல டாப் ஆர்டரு. நான் ஒண்ணு கேட்கறேன், நிதிஷ் ராணா வந்து ஸ்டீல் பிரைஸ் 3.4 கோடிக்கு வந்து அப்படியே ராஜஸ்தான் ட்ரேட் வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஸ்டீலா இல்ல, அந்த ஸ்டீல்னாலதான் வந்து இல்ல இப்ப வந்து டிசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல இப்போ ஸ்டெபிலிட்டி ஆட் ஆயிருக்கு நிதிஷ் ராணா வந்ததுனால. ஏன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் அந்த பொசிஷன்ல ஆடினது யாருன்னா கருண் நாயர். கருண் நாயர் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. இப்ப நிதிஷ் ராணா வந்தோடனே ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா செம ஸ்டீல் உங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு கேஎல் போறல அடுத்து தேர்ட் டவுனு மிடில் ஆர்டரே உங்களுக்கு செம ஸ்ட்ரென்த் ஆயிரும். அது கீழே பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வராரு, மில்லர் ஆடினா மில்லர் வராங்க, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், அஷுதோஷ்னு உங்களுக்கு செம ஃபார்ம் ஆயிடுது அந்த 4-5 ஸ்பாட்லாம். இல்ல அதனால நிதிஷ் ராணா வந்து செம ஸ்டீல் இது. இல்ல, நான் பவுலிங்ல ஒன்று சொல்றேன். நீ ஸ்டார்க்கு இன்ஜுரி ஆனாதான் நட்ராஜ் உள்ள வருவார். அது வரைக்கும் நட்ராஜுக்கு வேலை கிடையாது. சமீரா இருக்காருல்ல, சமீரா ஒரு ஆப்ஷன். லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர். நான் சொல்ற கேளு, இந்த லைனப் கேளு. நீ ஸ்டார்க்கு ஆள்னா தான் நட்ராஜ், அதுக்கு மேல லுங்கி இங்கிடி, அதுக்கு மேல குல்தீப், முகேஷ் குமார் அல்லது ஆக்யூப் நபி தான் போவாங்க. மறக்கக்கூடாது, ஆக்யூப் நபி வந்து ஒரு பவுலர் மட்டும் கிடையாது, பேட்டிங் பயங்கரமா ஆடுறாரு. நாமளே பார்த்தோம், ரஞ்சி டிராஃபில பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு. அதனால அவர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நட்ராஜுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு கூட நட்ராஜ் ஆட வைப்பாங்களே தவிர, மற்றபடி இந்த இந்தியன் அப்படி இல்லைன்னா ப்ரோ இப்ப ஃபாரின் ஆப்ஷனே மாத்திக்கலாம். கைல் ஜேமிசன், சமீரா இருக்கு. சமீரா இல்ல, நான் என்ன சொல்றேன், சமீரா வந்துட்டு ரொம்ப எரிவார். 160 150 போடுவாருன்னு வச்சுக்கோவே, ரன்ஸ் நிறைய போயிடும். நான் வந்து லுங்கி இங்கிடிக்கு தான் சமீராவை பார்ப்பேன், ஸ்டார்க்கு நான் நட்ராஜ் பாக்குறேன், அவ்வளவுதான். கைல் ஜேமிசன் இருக்காரு அப்படின்னு அதுதான் சொல்ல, கைல் ஜெம்சனு, துஷித் சமீரா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 இவருக்கு இன்னொரு ஃபாரினருக்கு தான். ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் நட்ராஜ், அவ்வளவுதான். இல்ல நீ லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டர் அதுதான் அந்த கருத்துக்கு தான் ப்ராப்பரா. நான் அதுக்குதான் நீ இவங்களுக்கு வந்து 2 ஃபாரினர் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி பவுலிங் கிடையாது. யார் போட்டாலும் நல்ல பவுலிங் தான் இருக்க போகுது. அந்த கணக்குல நான் எடுத்துட்டு வரேன். நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது. முகேஷும் நட்ராஜனும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த ஃபார்ம்ல வர போறாங்கிறது நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா கைல் ஜாம்சன் நீ கணக்கே வச்சுக்க கூடாதுல, போட்டு பொழந்து எடுத்திருக்காங்கல்ல. இல்ல இப்போ நட்ராஜுமே எந்த ஃபார்ம்ல இருக்கான்னு தெரியல. முகேஷ் வந்து எனக்கு மேக்ஸிமம் டெத் ஓவர் பேஸ்டு பவுலரோன்னு தோணுது. டெத் ஓவர்ல 2 ஓவர் நல்லா போடுவார் அவர் கண்டிப்பா. இப்போ நட்ராஜ் எப்படி போடுவாருன்னே தெரியல.
இப்போ இல்ல ஸ்டார்க்னா என்னோட ஓப்பனிங்ல என்னோட நல்லா போடும். இல்ல என்னோட இதை நான் சொன்னேன். ஏன்னா ஸ்டார்க்கு ரீப்ளேஸ் ஸ்டார்க்கு மேல 2 ஓவர் போடு டெப்த் ஓவர்ல போடு அதே தான் நட்ராஜ் போடும். ஆனா முகேஷ் சௌத்ரி ஓப்பனிங் ஓவர் போட மாட்டாரு. அந்த இது கணக்கெல்லாம் எடுத்து கைல் ஜாம்சன் மேல நல்லா போடுவார். நீ சொல்ற ஓப்பனிங் போடுவார். ஆனா ஃபினிஷிங் எல்லாம் போட்டு அடிக்கல கொடுத்துருவாங்க. அந்த கணக்குக்கு நான் நட்ராஜன் தான் சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கும் நான் சொல்றேன். சரி பிளேயிங் 11 சொல்லுங்க. சரி ஓகே. என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல், நிதிஷ் ராணா, ட்ரஸ்னின் சம்ஸ், மில்லரு, அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா 7 பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் மேலே போட்டுருவேன். 8வது பவுலர்ஸ் அக்கூப் நபி, ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், முகேஷ் அல்லது முகேஷ் கிடையாது, விப்ராஜ் நிகம் நான் 8லேயே சேர்த்திருக்கணும். இப்போ நான் இதில் யார் யாரை வச்சுக்குவேன்னா முகேஷ் குமார், லுங்கி இங்கிடி அந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட்டும் இருக்கு, ஒரு இந்தியன் ஸ்லாட்டும் இருக்கு. பேட்டிங் எப்படி ஆடுறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனை இறக்கிக்குவேன். இல்லையா பவுலிங் நல்லா பேட்டிங் நல்லா ஆடிட்டாங்கன்னா நான் லுங்கி இங்கிடி இறக்கி விட்டுருவேன். அவ்வளோதான் என்னோட இது. ப்ரோ என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகணும், பயங்கரமா தடாலடியா போகணும்னா பென்டக்கெட் உள்ள ஆடுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. பென்டக்கெட், கேஎல் ராகுல், நிதிஷ் ராணா, ஸ்டப்ஸ், மில்லரு, அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, ஆக்யூப் நபி, ஸ்டார்க்கு, குல்தீப், விப்ராஜ் நிகம், நட்டு, இம்பாக்ட் பிளேயர்ல வந்து முகேஷ் ஆடுவாங்க. 2 இந்தியன் பாஸ் பிளேயரோட போகணும். அப்படி இல்லை எனக்கு 2 ஃபாரின் பாஸ் பிளேயரோட போகணும்னா பென்டக்கெட் அப்படியே உட்கார வச்சுட்டு அவர் அபிஷேக் பொருளை பிரித்திஷாவே ஆடிட்டு கீழே லுங்கி இங்கிடி ஆடிடுவாங்க. அது மட்டும் தான் பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்லை, நல்ல டீமு. அதே மாதிரி அசுதோஷ் சர்மாவுக்கும் விப்ராஜ் நிகமுக்கும் ஒரு டெஸ்டிங் சீசனு, அக்ஷர் பட்டேலுக்குமே ஒரு டெஸ்டிங் சீசன். ஒன் டே டீம் கிடையாது. அவரு எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அவர் மேல வர போறாருன்னு பார்ப்போம். அவங்கள வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த பிளேயிங் 11 தான் பெருசா என்ன சேஞ்சஸ்லாம் இல்லை எனக்கும். இப்ப இங்கிடி மேக்சிமம் இங்கிடியுமே ஆட பார்ப்பாங்க. பென்டக்கெட்டும் நிசங்காவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. டீம்ல இருந்து நமக்கு என்ன டிஃபர் ஆகுதுன்னு ஓப்பனிங்ல பென்டக்கெட் நீ ஆடுவாருங்கிற நாங்க ஆட மாட்டோம், அதுக்கு பதிலா லுங்கி இங்கிடி ஆடுவான்னு சொல்றோம். அவ்வளவுதான், பெரிய சேஞ்சஸ்லாம் இல்ல. அவ்வளவுதான். ஏன்னா மில்லர் வந்து கண்டிப்பா அவங்க ஆடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ மில்லர் ஆடினா டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் இதா இருக்கும், பினிஷிங்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. அக்ஷர் பட்டேல் மேல 4ல வெட்டி வச்சுட்டு கூட ஸ்டப்ஸ் அடிச்சு மில்லர் 6 கூட போறது வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணாலும் பண்ணலாம். நல்ல பேட்டிங் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இவங்களுக்கு என்ன ஒரே பாசிட்டிவ்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை தூக்கி இங்க போட்டு அதை தூக்கி இங்க போடலாம். அதனால அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா எனக்கு பென்டக்கெட் வேணும், மில்லர் பென்டக்கெட் நான் ஆடுறேன், எனக்கு மில்லர் வேணாம், மில்லருக்கு பதிலா நான் சமீர் ரிஸ்வி ஆடுறேன்னா கூட டாப் அடைச்சிட்டாங்க. ஆமா, இல்ல நான் என்ன சொல்றேன், பென்டக்கெட் அவ்வளவு நம்புவாங்களா? ஸ்பின்னர் தான் அவர் அடிப்பாரு, ஸ்பின்னரே இங்க வேலை இல்லைங்க போது பென்டக்கெட் ஆடுவாங்களா? இல்ல ஓப்பனிங்லயே உங்களுக்கு நிசங்கா 2 எடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா இப்போ கேஎலோட ஓபன் பண்றாங்க, கேஎலோட ஓபன் பண்ண போறாங்கன்ற போது போன வருஷம் ஆல்மோஸ்ட் சேம் பிளேயிங் 11 தான். ஃபேம் டு பிளேசிஸ் இருந்தபோது ஃபேம் டு பிளேசிஸ் தான் நம்பினாங்க. இன்ஜுரி ஆகும்போது தான் வந்து அபிஷேக் பொருளை ஓப்பனிங் இறக்கி பார்த்தாங்க, கருணாயர் மிடில் ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்க டாப்ல வந்து 2 ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் உள்ள ஆடுவோம்னு தெரியுது. சரி, ஓகே, வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க மில்லர் ஆடினாலுமே சமீர் ரிஸ்வி, அசுதோஷே உங்களுக்கு பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. பிளேயிங் 11 பார்த்துருப்பீங்க. உங்களோட ரேட்டிங்ஸ் என்ன, எந்த இடத்துல முடிப்பாங்க சொல்லு தினேஷ். என்னோட ரேட்டிங் 8.5, டாப் 3ல முடிப்பேன், 3rd பிளேஸ். என்னோடதுமே அதே 8.5 இல்ல 8 அந்த ரேஞ்ச் தான். நான் ஆர்சிபிக்கு 4th கொடுத்தேன், 3rd டிசி முடிப்பாங்கன்னு தோணுது. 3rd பிளேஸ் தரேன். நான் இதுக்கு மேல ஒரு டீம் எடுக்கவே முடியாது, நான் 9 தரேன், 2ல முடிப்பாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப சிஎஸ்கே ஃபர்ஸ்டா? ஏன்னா உனக்கு எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது நான் சிஎஸ்கே கொடுப்பேனா? சரி, நல்லா இங்க பாரு, ஆன் பேப்பர்ல என்ன இருக்கோ அதை கொடுப்பேன். நான்லாம் என்ன மாதிரி ஒரிஜினலா யாருமே கொடுக்க மாட்டீங்க, நீங்களாம் உங்க ஃபேவரட்ஸ் பாக்குறீங்க. வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பாய்.